Hello students, electrical machines 1ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு டாப்பிக்கு பார்க்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பார்த்த டாப்பிக்கு என்னென்னா ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கில் இந்த பிரைமரி வைண்டிங் ஆர் செகண்டரி வைண்டிங் இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய R0 X0 ஒன்று R01 X01 இந்த வேல்யூஸை நம்ம கால்குலேட் பண்ணோம். இதில் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு டைட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பொதுவாக எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. பொதுவாக எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இந்த வேல்யூ தான் நம்ம சொல்லுவோம். டிசி மோட்டார்லேயும் சரி டிசி ஜெனரேட்டர்லேயும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணோம். டிசி ஜெனரேட்டர் டிசி மோட்டார்லேயும் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவது இந்த லோட் டெஸ்ட்னு பண்ணோமா இல்லையா? லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டார் சீரிஸ் மோட்டார் காம்பவுண்ட் மோட்டார் இதெல்லாம் லோட் டெஸ்ட் பண்ணோமா இல்லையா? லோட் டெஸ்ட் பண்ணி அதோட எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்ற கூட நம்ம சொல்லுவாங்க சில சமயம். பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்றதுன்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100 அதுதான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் ப்ளஸ் கோர் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ் இன்ட்டு 100 இந்த மாதிரியும் எஃபிஷியன்சி நம்ம சொல்லலாம். அதாவது அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் அப்படின்னு சொல்கிறது பதிலாக அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் ப்ளஸ் கோர் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். அந்த இன்புட் பவர்னால இன்புட் சப்ளை கொடுக்கும்போது ஒரு அப்படியே அந்த அயன் லாஸு இன்னொன்று காப்பர் லாஸ் இந்த ரெண்டு லாஸையும் வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். அப்போ அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் ப்ளஸ் கோர் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ் இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு இன்புட் பவர் மைனஸ் லாஸஸ் பை இன்புட் பவர் இன்ட்டு 100 அப்படியும் நம்ம என்ன பண்ணலாம்? எஃபிஷியன்சியை நம்ம சொல்லலாம். அப்போ உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம 3 வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100 அப்படியும் நம்ம எஃபிஷியன்சி சொல்லலாம். என்னென்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் ப்ளஸ் கோர் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ் இன்ட்டு 100 இந்த மாதிரியும் நம்ம சொல்லலாம். இன்னொன்று இன்புட் பவர் மைனஸ் லாஸஸ் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100 இந்த மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை நம்ம பார்க்கலாம். அப்போ இதே இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி நம்ம ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டு அண்ட் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டு எடுத்தோமா இல்லையா? ரீடிங்ஸ் அந்த ரீடிங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சியை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்த இந்த ஓசி டெஸ்ட் ஏசி டெஸ்ட் ரீடிங் எடுத்தோமா இல்லை? ஈக்குவல் சர்க்யூட் டெஸ்ட்டு ஈக்குவல் சர்க்யூட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற வேல்யூ பார்க்குறதுக்காக பார்த்தோமா இல்லையா? அந்த வேல்யூ பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். த எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கண்டக்டிங் எஸ்சி அண்டு ஓசி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் பார்க்கும் பொழுது அப்போ ஒரு ஃபுல் லோடு எஃபிஷியன்சி எப்படி வரும் அப்படின்னா full load VA into power factor divided by
ஃபுல் லோட் VA இன்ட்டு பவர் ஃபேக்டர் ப்ளஸ் PI ப்ளஸ் PC அப்படின்னு ஒரு ஃபார்முலாவில் நம்ம சொல்லலாம். எஃபிஷியன்சி பார்க்கும்போது இது வந்து ஃபுல் லோடு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஃபுல் லோடு வோல்ட் ஆம்பியர் VA இன்ட்டு பவர் ஃபேக்டர் டிவைடட் பை ஃபுல் லோடு VA இன்ட்டு பவர் ஃபேக்டர் ப்ளஸ் PI ப்ளஸ் P0 அப்படின்ற வேல்யூவில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபுல் லோட் எஃபிஷியன்சியும் நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம் ஃபுல் லோடில். அப்படி பார்க்கும்போது பொதுவாக எல்லா லோட்லேயும் அயன் லாஸ் வந்து எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அயன் லாஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் லோடில் இருக்கும் பொழுது அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோடில் இருக்கும் பொழுது அதோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு, அதாவது செகண்டரி சைடு தான் எப்போவுமே எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சைடு தான் லோடு கனெக்ட் பண்ணுவோம். அப்போ அதன் மூலமாக வச்சு என்ன பண்ணலாம், நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். அப்போ இதை வச்சு பார்க்கும்பொழுது எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, V2 I2 cos phi2 divided by V2 I2 cos phi2 plus PI plus I square I2 square R02 அப்படின்னு சொல்லக்கூடிய V2 I2 cos phi2ன்றது அவுட்புட் பவர் டிவைடட் பை அதே அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா. எஃபிஷியன்சியை என்ன பண்ணலாம், அவுட்புட் பவர் டிவைடட் பை அவுட்புட் பவர் ப்ளஸ் லாஸஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். அப்போ அந்த அவுட்புட் பவரை நம்ம அவுட்புட் பவர்னு எழுதாமல் அந்த அவுட்புட் பவர் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அவுட்புட் பவர் கால்குலேட் பண்ணலாம். V2 I2 cos θ2 divided by V2 I2 cos phi2 cos θ2 plus PI அப்படின்றது அயன் லாஸ் ப்ளஸ் I2 ஸ்கொயர் R0ன்றது காப்பர் லாஸ். இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லோடில் இருக்கும் பொழுது உள்ள எஃபிஷியன்சின்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்கணும். அது எந்த கண்டிஷனில் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும், அது டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி. கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எந்த நிலையில் எந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா இருக்கா இல்லையா, அந்த எஃபிஷியன்சி ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சிக்குரிய கண்டிஷன்ஸை நம்ம செக் பண்ணலாம். அந்த வகையில் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். அப்போ எஃபிஷியன்சி என்ன பண்ணலாம்னா, அந்த எஃபிஷியன்சி சிம்பிள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோமா இல்லையா, அது எஃபிஷியன்சியோட சிம்பிள் போட்டு அந்த அவுட்புட் பவர் என்னது V2 I2 cos θ2 அந்த வேல்யூவை போட்டு டிவைடட் பை V2 I2 cos θ2 ப்ளஸ் அந்த இன்புட் பவர் என்ன இருக்குது PI ப்ளஸ் I2 ஸ்கொயர் R02 அயன் லாஸ் ப்ளஸ் காப்பர் லாஸ். அதாவது எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அந்த அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, V2 I2 cos θ2 divided by V2 I2 cos θ2 plus PI plus I2 square R02 அப்படின்ற வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம் நோட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கா இல்லையா, அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய வேல்யூ அந்த கீழே இருக்கிற கேள்வியும், அதாவது நம்ம டிவிஷன் பார்ப்போமா இல்லையா, டிவிஷன் ஸ்கூலில் படிக்கும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த ரெண்டையுமே என்ன பண்ணலாம், இந்த I2ன்ற விஷயம் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காமனாக இருக்கா இல்லையா, அதனால் இந்த I2வால் என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம். அப்படி I2வால் டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு எஃபிஷியன்சி என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, V2 cos phi2 அதாவது cos θ2 divided by V2 cos θ2 plus PI by I2 plus I2 R02 ஹோல் ப்ராக்கெட் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. அதாவது அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா
நம்ம அதை என்ன பண்ணுறோம், அந்த டேட்டாஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது V2 I2 cos theta 2 divided by V2 I2 cos theta 2 plus PI plus I2 square R02. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூயுமே I2வால் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா V2 cos theta 2 divided by V2 cos theta 2 plus PI by I2 plus I2 R02 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. அப்போது மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டினாமினேட்டரை வித் ரெஸ்பெக்ட் டு I2க்கு நம்ம டிஃபரன்ஷியேட் செஞ்சு 0க்கு சமன்படுத்தணும். அதாவது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்கா இல்லையா, டினாமினேட்டர்ன்றது என்னது, இந்த V2 cos theta 2 plus PI by I2 plus I2 R02 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா, அதை என்ன பண்ணோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு I2க்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி அது 0க்கு சமன்படுத்தணும். அதாவது ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். அப்படி பண்ணும்பொழுது இப்போ D by DI2 ப்ராக்கெட்டில் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுறோம். அந்த டினாமினேட்டர் வேல்யூவை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறோம். இப்போ D by DI2 ப்ராக்கெட் V2 cos theta 2 plus PI by I2 plus I2 R02 equal to 0 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 minus PI by I2 square plus R02 equal to 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 minus PI by I2 square plus R02 equal to 0 அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருது. அப்போது இதை வந்து நம்ம இந்த ப்ளஸ் இருக்க வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம், அந்த மைனஸ் இருக்கிற வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தாச்சுன்னா என்ன ஆகிடுது, அந்த மைனஸ் PI by I2 ஸ்கொயர்ன்ற வேல்யூ அப்படியே என்ன ஆகிடுது, நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது R02 ஈக்குவல் டு PI by I2 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ R02 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு, R02 ஈக்குவல் டு PI by I2 ஸ்கொயர் அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போது இதை வச்சு நம்ம PI அப்படின்னு வேல்யூ பார்க்கும்பொழுது PI ஈக்குவல் டு R02, அதாவது I2 ஸ்கொயர் R02ன்னு ஒரு வேல்யூவாக நமக்கு கிடைக்குது. அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா PI ஈக்குவல் டு I2 ஸ்கொயர் R02 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்படின்னா அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை அட் லோட் கண்டிஷன், லோடில் இருக்கும் பொழுது எந்த நேரத்தில் இந்த கண்டிஷனில், அதாவது அயன் லாஸும் காப்பர் லாஸும் ஒரே மாதிரியாக எப்போ வருதோ அந்த நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் லோடில் இருக்கும் பொழுது அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அயன் லாஸும் காப்பர் லாஸும் எப்போ அதிகமாக, அதாவது ஈக்குவலாக இருக்குது, அந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் மேக்ஸிமம் வந்து எஃபிஷியன்சி மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் கோர் லாஸும் காப்பர் லாஸும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போது PI ஈக்குவல் டு I2 ஸ்கொயர் R02ன்னு சொல்கிறோம். அப்போது I2 அப்படின்னு ஒரு கரண்ட், நம்ம கரண்ட் எவ்வளவு செகண்டில் கூட கரண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் PI by R02. இதை அப்படியே என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த ஸ்கொயர் வந்து ரூட்டாக மாறிடும். அப்போ I2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் PI by R02 அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. இது ஒரு 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க. டிரைவ் தி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆல் டே எஃபிஷியன்சி ஆர் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஆல் டே எஃபிஷியன்சி, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்பயுமே 24 ஹவர்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக இந்த தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்களா இல்லையா, தெருவில் அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வீடுகளுக்கு சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்க்கு இங்கே சப்ஸ்டேஷன்லேருந்து சப்ளை வரும். அது என்ன பண்ணும், அந்த டிரான்ஸ்ஃபார்மரை உள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். உதாரணமாக இப்போ தெருவில் வச்சுருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரோட இன்கமிங் வோல்டேஜ் 16,000 வோல்ட் அப்படின்னா அதோட செகண்டரி வோல்டேஜ் 440 வோல்ட் கிடைக்கும் அவுட்புட்டில். அது வந்து 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த 440 வோல்ட் 3 ஃபேஸு டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் 440 வோல்ட் 3 ஃபேஸு நமக்கு கிடைக்கும். அது என்ன பண்ணுறோம், நம்ம அதிலிருந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுத்துக்கலாம். செகண்டரியில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 3 ஃபேஸ் சப்ளை 440 வோல்ட் கிடைக்கும். அது 3 ஃபேஸ் சப்ளை. ஸோ நமக்கு வீட்டுக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளைனா 230 வோல்ட்டு. அதை வந்து என்ன பண்ணலாம், செகண்டரியில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அது வந்து கனெக்ஷன் சொல்லுவாங்க, டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரி வைண்டிங் டெல்டா கனெக்ஷன்லையும் செகண்டரி வைண்டிங் ஸ்டார் கனெக்ஷன்லேயும் இருக்கும். ஸ்டார் கனெக்ஷனில் தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், நியூட்ரல் பாயிண்ட்டு எடுக்கலாம். அப்போது ஸ்டார் கனெக்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம 3 ஃபேஸ் சப்ளையும் எடுக்கலாம். அந்த நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணலாம், நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளை எடுக்கலாம். 3 ஃபேஸுன்னா RYB 3 ஃபேஸு, N அப்படின்னா நியூட்ரல். இப்போ ஸ்டார் கனெக்ஷனில் 3 ஃபேஸ் சப்ளையும் எடுக்கலாம், ஒரு நியூட்ரல் எடுக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸு ஒரு N, N எடுத்தோம்னா ஒரு ஃபேஸு, இல்லை ஒய்யும் N எடுத்தோம்னா ஒரு ஃபேஸு, இல்லை பியும் N எடுத்தோம்னா ஒரு ஃபேஸ். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. அப்போ 440 டிவைடட் பை √3 போட்டோம்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ். உதாரணமாக 230.9 வோல்ட் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சுன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் அப்படின்றது. இப்போ இது எதுக்காக சொல்ல வரோம்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது நம்ம ஏரியாவில் இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்கல்ல, அது 24 மணி நேரம் என்ன ஆகிட்டு இருக்கும், அது ஒர்க்கிங்கில் இருக்கும். அப்போ தான் நமக்கு வீடுகளுக்கு சப்ளை கண்டினியூஸாக, அதாவது மின்சாரம் தடை இல்லாமல் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதுதான் காரணம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கண்டினியூஸாக என்ன ஆகிட்டு இருக்குது, ஒர்க்கிங்லேயே இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணோம், கண்டினியூஸாக வீடுகளுக்கு சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 24 மணி நேரம் ஒர்க் ஆகிட்டே இருக்கா இல்லையா, அப்படி ஒர்க் ஆகும் பொழுது அப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் உருவாக்கக்கூடிய அந்த எஃபிஷியன்சியை தான் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக ஆல் டே எஃபிஷியன்சி, டிஃபைன் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரின் 24 மணி நேர அவுட்புட் எனர்ஜிக்கும் 24 மணி நேர இன்புட் எனர்ஜிக்கும் உள்ள விகிதம் ஆல் டே எஃபிஷியன்சி ஆகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் எழுதலாம். அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட 24 மணி நேர அவுட்புட் எனர்ஜிக்கும் 24 மணி நேர இன்புட் எனர்ஜிக்கும் உள்ள விகிதம் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நான் ஆல் டே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு output in kilowatt hour in a day divided by input in kilowatt hour in a day. kilowatt hour டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய இந்த பவரை வந்து ஹவர் பேசிஸில், அதான் டேன்னு சொல்கிறோமா இல்லையா, டேனா அந்த ஒரு நாள் முழுக்க அடைக்கும் போது அதை மணிக்கணக்கு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொல்கிறோமா இல்லையா, அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போது ஆல் டே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னது, அவுட்புட் in kilowatt hour in a day divided by input in kilowatt hour in a day அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஆல் டே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது. அப்போ இந்த ஆல் டே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மருடைய கமர்ஷியல் எஃபிஷியன்சி அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள விகிதம் ஆகும். கமர்ஷியல் எஃபிஷியன்சி, டிரான்ஸ்ஃபார்மருடைய கமர்ஷியல் எஃபிஷியன்சி அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள விகிதம் ஆகும். அதாவது கமர்ஷியல் எஃபிஷியன்சி அப்படின்னா அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் அப்படின்றது தான் கமர்ஷியல் எஃபிஷியன்சிங்கிறது. டிரான்ஸ்ஃபார்மருடைய கமர்ஷியல் எஃபிஷியன்சின்றது அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள விகிதம். Commercial efficiency equal to
அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர். இப்போ எல்லா விதமான டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸை கமர்ஷியல் எஃபிஷியன்சியை வச்சு தீர்மானிக்க முடியாது. இப்போ எல்லா விதமான டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸை கமர்ஷியல் எஃபிஷியன்சி வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு இந்த தெருவில் வச்சுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்மர். அப்போது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பெரும்பாலும் 24 மணி நேரமும் என்ன பண்ணுது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் 24 மணி நேரமும் ஃபுல் லோடில் வேலை செய்கிறது கிடையாது. ஃபுல் லோடு உதாரணமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் பவர் வந்து கேவிஏல சொல்லுவோம். கேவிஏ 24 மணி நேரமும் ஃபுல் லோடில் ஒர்க் ஆகக்கூடியது கிடையாது. 250 கேவிஏ அதோட பவர்னா காலையில் 6 மணியில், அதாவது 24 ஹவர்ஸும் அந்த 250 கேவி ஒர்க் ஆக முடியாது. உதாரணமாக இந்த வீட்டில் லைட்டெல்லாம் போடுவோமா இல்லையா, எப்போ மேக்ஸிமம் தேவைப்படும் லைட்டெல்லாம் சாயந்தரத்துக்கு மேலே தேவைப்படும், ஜாஸ்தி லைட் யூஸ் பண்ணுவாங்க. லைட்டிங் லோடுன்றது பவர் லோடு அப்படின்றது இந்த ஃபேக்ட்ரியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பவர் லோடும் கண்டினியூஸாக ஓடிட்டு இருப்பாங்க. அதாவது மிஷின்லாம் ரன் பண்ணக்கூடியது. அப்போ அந்த மெஷினரி அதாவது மிஷின் லோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது பவர் லோடுன்னு சொல்லுவாங்க. அதை தான் பவர் லோடும் ரன் ஆகிட்டு இருக்கும், லைட்டிங் லோடும் ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி இந்த லோடு வந்து அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல என்ன ஆகிட்டே இருக்கும், மாறுபடும். தொழிற்சாலை ஏரியாவில் கண்டினியூஸாக பவர் லோடு ஓடிட்டே இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே பவர் லோடும் இருக்கும், லைட்டிங் லோடும் இருக்கும். இப்போ வீடுகள் என்ன பண்ணுவாங்க, பகல் நேரத்தில் மேக்ஸிமம் இந்த லைட்டிங் லோடில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த மேக்ஸிமம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்க்கும்பொழுது அப்போ என்னன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே என்ன பண்ணி இருக்க மாட்டாங்க, ஒர்க் ஆகிட்டே இருக்காது. அப்போது இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரும் பெரும்பாலும் என்ன ஆகுது, 24 மணி நேரமும் வேலை செய்யும். ஆனால் அந்த 24 மணி நேரமும் ஃபுல் லோடில் என்ன பண்ணுறதில்ல, வேலை செய்கிறதில்ல. இப்போ பகல் நேரங்களில் குறைஞ்ச லோட்லையும் இரவு நேரங்களில் ஃபுல் லோடுலையும் வேலை செய்யும். அப்போது காப்பர் லாஸ் நேரத்திற்கு நேரம் லோடை பொறுத்து மாறுபடுது. காப்பர் லாஸ்ன்றது செகண்டரியில் இருக்கக்கூடிய வழி தான் அந்த காப்பர் லாஸ் மாறுபடக்கூடியது. அப்போது அந்த பிரைமரி வைண்டிங்கை நாள் முழுவதும் சப்ளை பெற்றிருக்கிறதுனால கோர் லாஸை நம்ம நாள் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்போது இங்கே காப்பர் லாஸ் தான் மாறுபடக்கூடியது, ஆனால் அயன் லாஸு மாறுபடாது. பிரைமரி வைண்டிங்கில் இந்த அயன் லாஸு மாறுபடாது. காப்பர் லாஸ் தான் என்ன ஆகும், நேரத்துக்கு நேரம் லோடை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் இந்த பவர் பிரைமரி வைண்டிங் இருக்கா இல்லையா, இந்த பிரைமரி வைண்டிங்கில் நாள் முழுவதும் சப்ளை இருக்கிறதுனால கோர் லாஸை நம்ம நாள் முழுவதும் என்ன பண்ணலாம், கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு பவரை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம எஃபிஷியன்சியை கணக்கிடாமல் 24 மணி நேரத்திற்கான அவுட்புட்டு மற்றும் இன்புட் எனர்ஜியை கணக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த வகையில் அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு, அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு பவரை வச்சு நம்ம எஃபிஷியன்சியை கணக்கிடாமல் 24 மணி நேரத்துக்குரிய அவுட்புட் மற்றும் இன்புட் எனர்ஜியை கணக்கிட்டு என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி கணக்கிடுறோம். இந்த எஃபிஷியன்சியை தான் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான எனர்ஜியை எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்றது. அப்போது ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்றது, ஆல் டே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு என்னது, அவுட்புட் இன் கிலோவாட் ஹவர் இன் எ டே டிவைடட் பை இன்புட் இன் கிலோவாட் ஹவர் இன் எ டே. ஒரு நாளில் 24 ஹவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த அவுட்புட் பவருக்கும் இன்புட் பவருக்கும் உள்ள பெர்சன்டேஜ் தான் என்னது, ஆல் டே எஃபிஷியன்சி. அதாவது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, டிஃபைன் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி. அப்போது டிஃபைன் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்றது டிரான்ஸ்ஃபார்மரின் 24 மணி நேர அவுட்புட் எனர்ஜிக்கும் 24 மணி நேர இன்புட் எனர்ஜிக்கும் உள்ள விகிதம் ஆல் டே எஃபிஷியன்சி ஆகும். ஆல் டே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் இன் கிலோவாட் ஹவர் இன் ஏ டே டிவைடட் பை இன்புட் இன் கிலோவாட் ஹவர் இன் ஏ டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த எனர்ஜி எஃபிஷியன்சியானது கமர்ஷியல் எஃபிஷியன்சியை விட எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். இப்போ இந்த எனர்ஜி எஃபிஷியன்சின்றது கமர்ஷியல் எஃபிஷியன்சியை விட எப்போவுமே
குறைவாகத்தான் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. எனர்ஜி எஃபிஷியன்சி கமர்ஷியல் எஃபிஷியன்சியை விட எப்போதும் குறைவாக தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கிளாஸை நாம் கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்ற ஒரு டைட்டில் பார்த்தோம். அதுக்கடுத்து ஆல் டே எஃபிஷியன்சி பார்த்தோம். ரெண்டுமே ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு. சரியா? ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடியது. கண்டிஷன்ஸ் ஃபார் ஆல் டே அதாவது கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா ஒரே வார்த்தையாக சொல்லணும்னா என்ன பண்ணலாம், நம்ம அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ், அவ்வளோதான். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரைட் தி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தை அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் எழுதினாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. இதே 3 மார்க் கொஸ்டினில் கேட்டாலும் அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் எழுதினாவே போதும். அதே சமயத்தில் டிரைவ் தி கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் எ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த ஃபுல் டெரிவேஷனையும் நம்ம எழுதணும். ஓகே, அது ஃபுல் டெரிவேஷனும் நம்ம எழுதணும். இது வந்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்ற டைட்டில். இந்த ஆல் டே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மரோட 24 மணி நேர அவுட்புட் எனர்ஜிக்கும் 24 மணி நேர இன்புட் எனர்ஜிக்கும் உள்ள விகிதம் ஆல் டே எஃபிஷியன்சி. 2 மார்க் கொஸ்டினில். ஸோ மேக்ஸிமம் இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டினில் ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஜஸ்ட் இதை கொஞ்சம் ஒரு ரீகால் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆல் டே எஃபிஷியன்சி ஆர் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். இந்த கண்டிஷன்ஸ் தட் இஸ் அயன் லாஸ் ஈக்குவல் டு காப்பர் லாஸ் அப்படின்னு டிரைவ் பண்ணது. அதே சமயத்தில் இந்த எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் லோட் நம்ம பார்த்தோம் இல்லையா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு V2I2 cos θ2 by V2I2 cos θ2 plus PI plus I2 square R02. இதை வச்சு இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கண்டிஷன்ஸ் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இந்த டெரிவேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து நம்ம ஆல் டே எஃபிஷியன்சி இந்த டைட்டில் பார்த்தோம். ஓகேவா? தான் ஆல் டே எஃபிஷியன்சி. ஆல் டே எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் இன் கிலோவாட் ஹவர் இன் எ டே டிவைடட் பை input in kilowatt hour in a day. This is all day efficiency.